ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன கேஜெட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேஜெட்டை வெளியிட்டுக்கலாம். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஒரு மொபைல் அன்பாக்சிங் தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் எனக்கு இந்த மொபைல் இந்த பார்சலாக எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படியே பிரித்து நான் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை குயிக்காக ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். இதை ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்ங்கிற ஒரு மொபைலோட அன்பாக்சிங் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா அது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720Gங்கிற அந்த பர்டிகுலர் சிப்புள்ள அந்த மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 64 MP கொண்ட கேமராவும் அது பேக் கேமராவும் 32 கொண்ட ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கிட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, ஓகே, பேக் சைடு திருப்பலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்ஸ் ஒரு சில கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரோ மேக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட ஸ்னாப்ட்ராகன் 720Gங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 64 MP கொண்ட ஏஐ குவால்காம் இதில் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ இது டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதே ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட சப்போர்ட் இருக்குது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் கொண்ட அந்த பர்டிகுலர் மாடல் சாமிங் கோல்டு அந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணேன். ஓகே, ஃபைனலாக இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் ஃபோனை பிரிக்கிறேன். ஓகே, அந்த பிரிக்கிறப்பே ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ அதில் என்னமோ வச்சுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் நினைக்கிறேன். யூசர் மேனுவல். ஸோ அப்புறம் ஒரு சிலிக்கான் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி சிலிக்கான் பவுச் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஃபோன்லேயுமே எல்லா ஃபோன் இது பண்ணுறப்பே சிலிக்கான் பவுச் கொடுக்குறாங்க. ஓகே, நான் வாங்க மாடல் பார்த்தீங்கன்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஸோ நான் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே, இதை ஃபஸ்ட் நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்து ஃபோனுக்கு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்ட அந்த பவர் அடாப்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அடாப்டர் இன்பில்டாகவே வருது. பரவாயில்ல, ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இதோட இது கேபிள் பார்த்தீங்கன்னா C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேபிள் வந்து இன்பில்ட்டாக வருது. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீட்டெயிலாக ஃபோனோட ரிவ்யூ பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஸோ ஃபோனை வெளியிடலாம்னு நினைக்கிறேன். வாவ். ஸோ ஃபோன் கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் கலரே நல்லா வேறு மாதிரி இருக்குது. ஸோ சாமிங் கோல்ட் க்ரீன்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த கவர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இன்னும் ஃபோனை நான் டேர்ன் ஆன் பண்ணல. ஸோ இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்னும் கொண்ட பர்டிகுலர் மாடல் கூட இந்த ஃபோனை எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவாட்-கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்க்குறப்போ 64MP கொண்ட பேக் கேமராவை கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்திருக்கு. ஸோ பிரைமரி கேமரா பார்க்குறப்போ 32 மெகாபிக்சலில் அந்த பர்டிகுலர் இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். ஓகே, ஃபைனலாக வந்து ஃபோனை டேர்ன் ஆன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியல் டேர்ன் ஆன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபோன் இப்போ தான் கிடச்சிது. ஸோ கலர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ கோல்டன் கலரில் ஒரு ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Redmi 9 Proவோட ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நான் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பேசலாம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக ரிவ்யூ பற்றி பேசலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறது மேட்டர் கிடையாது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுல நமக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ போடுறது, நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரிவ்யூ டீட்டெயிலாக போகிறது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ போடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபைனலாக வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வந்து தண்டர் எபிசோடான ஒரு எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 2 எபிசோட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சா நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.